Dear teachers, welcome to JSN English Learning. In today's module, we will discuss a few questions on Daniel Defoe's Robinson Crusoe, which is part of Unit 2 of PGTRB English. Now, let's discuss. The first question, okay, when was Robinson Crusoe first published? Robinson Crusoe, Daniel Defoe எழுதிய ஒரு adventure novel. That novel எப்போ first publish ஆச்சு? That's a question. And the answer is okay, 1719. What is the real name of Robinson Crusoe? It's an eponymous novel. ஏன்னா டைட்டிலர் கேரக்டர் இஸ் ராபின்சன் குரூசோ. அவருடைய நேமே வந்து நாவலுக்கு டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. வி கால் இட் அஸ் எஃபோனிமஸ் நாவல். அப்போ இந்த எஃபோனிமஸ் நாவலில் த ஹீரோஸ் நேம் இஸ் ராபின்சன் குரூசோ. பட் வாட் வாஸ் ஹிஸ் ஒரிஜினல் நேம்? த ஒரிஜினல் நேம் ஆஃப் ராபின்சன் குரூசோ இஸ் ராபின்சன் க்ரூஸ்னர். பட் பை ப்ராக்டிஸ் people have called his name as Crusoe. That's a comment on English people and their habits of mispronouncing names. Now, how long did Robinson Crusoe spend on the deserted island? Robinson Crusoe ஒரு ஐலண்ட்ல காஸ்டவே ஆயிடுறாரு. எத்தனை வருடம் அங்கே இருந்தார்? அதுதான் கொஸ்டின். He was there stranded for 28 years. 28 ஆண்டுகள் ஒரு தீவில் தனியாக வசித்தார். 24 ஆண்டுகள் தனியாக, அப்புறம் ஒரு 4 ஆண்டுகள் ஃப்ரைடே, அப்புறம் ஃப்ரைடேவுடைய ஃபாதர், அப்புறம் ஒரு ஸ்பானிஷ் செயிலர், அவங்க வந்து ஹியூமன் கம்பெனி வர்றாங்க இந்த லாஸ்ட் இயர்ல தான். பட் 24 years விதவுட் knowledge of any human beings. After அந்த 24th year முடியும் பொழுது he finds some footprints. அதற்கப்புறம் you have the entry of Friday in the life of Robinson Crusoe. The last yearல there are many more people who join. Okay. Now, what was the original name of the island where Alexander Selkirk was stranded? Okay, Robinson Crusoe, the novel, was modeled on the life experience of a real castaway sailor. The name of the person is Alexander Selkirk. ஷெல்கர்க் அப்படிங்கிற அந்த ஒரு செயிலருடைய லைஃப் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி தான் இந்த நாவல் எழுதியிருக்காரு. அப்போ அந்த அலெக்சாண்டர் ஷெல்கிர்க் அப்படிங்கிறவரு எந்த ஐலண்ட்ல லேண்ட் ஆனாரு, எந்த ஐலண்ட்ல வசித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he actually landed in an island called Mas e Tira. Mas e Tira. Now, where is Crusoe's island located? குரூசோ ஒரு 28 ஆண்டுகள் ஒரு ஐலண்ட்ல இருந்தாரு அப்படின்னு டேனியல் டிஃபோ எழுதியிருக்காரு இல்லையா? அந்த ஐலண்ட் எந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறதான் கொஸ்டின். இது வந்து நம்ம நாவல்ல இருக்கு, அதனால லெட்ஸ் கெட் டு நோ தி ஆன்சர். இட் வாஸ் ஆக்சுவலி லொகேட்டட் நியர் வெனிசுலா அண்ட் Trinidad. What profession did Crusoe's father want him to pursue? குரூசோவுடைய அப்பா, ராபின்சன் குரூசோவுடைய அப்பா, இவரை வந்து ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டார். அவங்க அப்பா வந்து ஒரு மர்ச்சன்ட். ஆனா அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, மிடில் கிளாஸ் லைஃப் தான் நல்ல லைஃப், அதனால he wanted Robinson Crusoe to become a lawyer. But Robinson Crusoe loved to become a sailor. His spirit was adventure spirit. அதனால அப்பா சொன்னதை கேட்கல. Number 7. What does Crusoe teach Friday? The Friday is a cannibal, a savage. அவரை வந்து இவர் ராபின்சன் குரூசோ காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஃப்ரைடேவுக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுத்தார்? அதுல ரொம்ப முக்கியமானது எது? அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, he taught him English and Christianity. இப்போ நமக்கு கொஸ்டின் வரும், சார் அவருக்கு வந்து ஹண்டிங் அண்ட் ஃபிஷிங்கும் சொல்லி கொடுத்தாரு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அது இப்படி 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, மொட்டையா இருக்கு, அம்பிகுவஸா இருக்கு அப்படின்னா எது வந்து ஃபர்ஸ்டோ அதை ஆன்சரா கொடுத்துடணும். ஸோ தி ஆன்சர் இஸ் இங்கிலீஷ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. கொஸ்டின் நம்பர் 8. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஜானர் இன்ஸ்பயர்ட் பை ராபின்சன் குரூசோ? இப்போ டேனியல் டிஃபோ ராபின்சன் குரூசோ அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதினாரு. அந்த நாவல் became an inspiration for a type of writing. What is that type of writing called? அப்படின்னா it is called
Robinsonade. It is called Robinsonade. Then, number 9. What is the theme? What is the central theme of Robinson Crusoe? The Robinson Crusoe அப்படிங்கிற நாவலுக்கு நிறைய தீம்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மேஜர் தீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் தீம் இஸ் சர்வைவல் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். அந்த ஒரு ஐலண்ட்ல, யாருமே இல்லாத ஒரு ஐலண்ட்ல அவர் எப்படி சர்வை பண்ணாரு. He might have ups and downs in life because he was all alone. நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்திருக்கும், நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் இருக்கும். அப்ப சர்வைவல், எப்படி அந்த ஐலண்ட்ல சர்வைவ் ஆனாரு, எப்படி தன்னையே சார்ந்து வாழ்ந்தார். இட்ஸ் ஆல்சோ a tale of individualism and self-reliance. Now, the last question. Where does Robinson Crusoe set sail from on his first journey? அவர் முதலாக ராபின்சன் குரூசோ ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா, he started his journey from Kingston upon Hull. And we have come to the end of this first part. We will come with more videos, so keep following JSN English Learning. Thank you.